Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் Maggi Apna Food Business contestல out of 8000 entries ல இருந்து செலக்ட் ஆகி round 2ல 250 entries ஓட நான் வந்து காம்படிஷன்ல இருந்தேன். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ரவுண்ட்ல வந்து ஒரு ரெசிபி சப்மிட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஓட்டிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் இருந்துச்சு, வெபினார் கிளாஸஸும் இருந்துச்சு. ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ரிசல்ட்ஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் 2லேருந்து இப்போ ரவுண்ட் 3க்கு நான் செலக்ட் ஆகியிருக்கேன். இப்போ மொத்தமாக ரவுண்ட் 3ல் 20 பேர் மட்டும்தான் இருக்கும். இந்த 20 பேர்லேருந்து 5 பேரை ஃபைனல்ஸாக அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபைனல்ஸை வின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையாக இருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான முயற்சியே எடுப்பேன். நிச்சயமாக உங்களோட ஓட்ஸ் இல்லைன்னா நான் வந்து இந்த ரவுண்டுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷலாக தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஸ்பெஷலாக ஓட் பண்ண என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், அதுக்கப்புறம் நான் ரெகுலராக மார்க்கெட் போய் வாங்குகிற கடையில் இருக்க கார்த்தி, அவங்க எல்லாருக்குமே வந்து நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மட்டும் ஓட் பண்ணலை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி நிறைய ஓட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸ்பெஷலாக நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுற சிலர்லாம் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா பட்டு ராஜான்னு பழனியிலேருந்து ஒரு அண்ணா, அவங்களாம் ரெகுலராக கமெண்ட் போடுவாங்க. அவங்க அதுக்கப்புறமேட்டு ஆண்டாள் சந்துரு, ஜெகநாதன் கோவிந்தராஜன், மஹமத், ஜெயஸ்ரீ அக்கா, சாந்தினி, சூரஜ், பிரவீன், இப்படி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி பேர் தெரியாமல் இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு ஓட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னோட பேசுனீங்கன்னா தான் உங்களோட பேர் வந்து என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து இன்னும் யாராவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன் சொல்கிறதுக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க, நான் கண்டிப்பாக உங்களோட பேசுவேன். இவங்க மட்டும் இல்லை, என்னோடய சேனல் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் இருக்காங்க, அவங்களையும் வந்து நான் மென்ஷன் பண்ணணும். அவங்களும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து இந்த மேகி கண்டெஸ்ட்க்கு ஓட் பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா அயன்ஸ் லைஃப் ஸ்டைல், வாங்க சாப்பிடலாம், சோஃபிஸ் கிராஃப்ட், லலிதாஸ் வீடியோஸ், கேண்டிட் ட்ரீ, ஆர்கானிக் டெரஸ் ரிச்சி, ரோஸ் ஹோம் அண்ட் லைஃப், நந்து ஸ்கிரிபிள்ஸ், ஏஞ்சலா சங்கீத், குமாரிஸ் ஹோம் குக்கிங், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நிறைய ஓட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமாக வந்து இந்த லெவலில் வந்து நான் வின் பண்ணுவேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி ரெசிபி என்னங்கிறத பார்த்துடலாம். என்னோட குட்டீஸோட கசின் பிரதர் வந்து பட்டுக்கோட்டையில் இருக்காங்க. அவங்க வந்து அங்கேருந்து அவங்க சொந்த மரத்துலேருந்து பெரிய பலாப்பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு இதை பார்த்த உடனே இதை வச்சு ஒரு வீடியோ போடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்வீட்டான விஷயத்த சொல்லும் போது ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்லி ஸ்வீட் இல்லாமல் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த பலாப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான அல்வா பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோவில் பலாப்பழத்தை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதுலேருந்து அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க பலாப்பழ அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய பலாப்பழத்தை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற நைஃப்பில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த நைஃப்பில் வந்து அந்த பழத்தோட அந்த பால் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன். ஏன்னா ஒட்டிடுச்சுன்னா அந்த நைஃபை கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி கத்தியில் வந்து அந்த தேங்காய் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் கட் பண்ணணும். நல்ல ஷார்ப் நைஃபாக இருந்தால் தான் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 2 பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை இன்னொரு பீஸ் போட்டால் தான் நமக்கு அந்த சொலைகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து இன்னொரு பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்குல்ல அந்த பால் பகுதி அதை வந்து கம்ப்ளீட்டாக சுரண்டி எடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்ம சொலைகளை வந்து உரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இடையில உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் அந்த கத்தியில் வந்து தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் தடவிட்டு நம்ம கட் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த பலாப்பழம் உரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா என்னோடய சைல்டுஹுட்லேருந்து நான் இதை வந்து ரசித்து பார்ப்பேன். எங்கள் அம்மா வந்து இந்த பலாப்பழத்தை வந்து உரிக்கும் போது, என்னோடய நேட்டிவ் சேலம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அங்கே நிறைய இந்த பலாப்பழம் கிடைக்கும். நாங்கள் இதை உரிக்கும் போது நாங்களாம் குட்டி பசங்க, நான் என் அத்தை பசங்க அப்புறமேட்டு என் கசின்ஸ் எல்லாமே வந்துட்டு உட்காந்துட்டு உரிக்க அப்படியே சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். டேஸ்ட் வந்து அவ்வளோ இனிப்பாக இருக்கும் அந்த பழம். எல்லோரும் சேர்ந்து உட்காந்துட்டு ஒரு பழத்தை உரிக்கும் போதே பாதி பழம் அப்படியே காலி பண்ணிவிடுவோம். அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்து இதை உரிக்கும் போது எனக்கு எப்போவுமே வரும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சொலைங்களாக நம்ம பிச்சு எடுத்துடணும். நல்ல இந்த பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. உரிக்கும் போதே பாதி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்னோடய குட்டீஸு. அதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் நல்லா கவரில் போட்டு டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 600 கிராம்ஸ் பலாப்பழத்தை அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வந்து குக்கரில் போட்டுட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சுக்க போகிறேன். இந்த பலாப்பழம் பார்த்திங்கன்னா நம்ம கடாயிலையும் போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். பட் நான் கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சிட்றேன். கடாயில் போட்டால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கம்மியாக செய்கிறப்ப சீக்கிரம் வேலையாயிடும். பட் நிறைய அல்வா செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும் வேலை. அவ்வளோதான். இப்போ 4 விசில் முடிஞ்சிருச்சு. ஸ்டீமும் ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துடலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சு. இதை வந்து நல்லா ஆற விடணும். ஆறின பிறகு தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். சூடாக அரைக்கக்கூடாது. சூடாக அரைச்சதுன்னா மிக்சியும் ஸ்பாயில் ஆகிடும், நல்லாவும் இருக்காது டேஸ்ட்டு. நல்லா ஆற வச்சுட்டு அதை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லம் எடுத்திருக்கேன். 150 கிராம் வெல்லம் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கிறேன். கரைச்சி ஒரு கொதி அப்படி கொதித்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த வெல்லத்தோட அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பலாப்பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி போடணும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுடலாம். நெய் விட்டுட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் வறுக்க போகிறோம். இந்த முந்திரி திராட்சை வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாம். கேரளாவில் பார்த்திங்கன்னா பலாப்பழத்தை வந்து சக்கப்பழம்னு சொல்லுவாங்க. அங்கே இந்த சக்கப்பழ அல்வா வந்து ரொம்பவே ஃபேமஸ். அவங்க ஊரில் பலாப்பழம் நிறைய கிடைக்கும். அதனால் நிறைய விதவிதமான டிஷ்ஷஸ் இதை வச்சு செய்வாங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பலாப்பழ விழுதை வந்து அதே பேனில் போட்டுக்கலாம். அதில் இருக்கிற அந்த நெய்லேயே இதை வந்து கொஞ்சம் வதக்கினோம்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து முந்திரி திராட்சை வறுத்த அதே நெய்யில் இந்த பலாப்பழத்தையும் வந்து நான் விழுதையும் போட்டு நல்லா வதக்குறேன். இது வந்து அப்படியே கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துடணும். இந்த வெல்லத்தோட அளவு பார்த்திங்கன்னா சில பலாப்பழம் ரொம்ப சப்புன்னு இருக்கும், அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சிலது நல்லா இனிப்பாக இருக்கும், அப்போ குறைச்சிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 600 கிராம் பலாப்பழம் எடுத்ததுக்கு 150 கிராம் தான் வெல்லம் எடுத்தேன். அதுவே எனக்கு ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு பழம் வந்து நல்லா இனிப்பாக இருந்துச்சு. இப்போ நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நெய் சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சேர்த்தோடனே இந்த நெய்யை வந்து அப்படியே அந்த அல்வா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா குக் ஆகும். கொஞ்சம் நல்லா திக்காகிட்டு நான் அப்சர்வ் பண்ண அந்த நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது திரும்ப வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் அப்புறம் சுக்கு தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த அல்வா வந்து கொஞ்சம் கூட அந்த பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அப்படியே திக்காகி வரும். கலரும் வந்து மாறும். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தை பொறுத்து தான் கலர் கிடைக்கும். நல்ல டார்க் கலர் வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பலாப்பழ அல்வாவும் வந்து நல்ல டார்க் கலராக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்துடலாம்.
அவ்வளோதான். சுட சுட இந்த அல்வாவை ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சிலர் வந்து இந்த அல்வாவை இன்னும் நல்லா கெட்டியாக பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ட்ரேயில் போட்டு பீசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து சுட சுட இந்த மாதிரி அல்வா கொல கொலன்னு இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த பலாப்பழ அல்வா ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முன்னாடி சொன்னது போல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னோட பேச ஆரம்பித்தாதான் உங்களோட பேரெல்லாம் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.